ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பாஞ்ச் கேக். அதாவது நண்பர் ஒருத்தங்க கேக் ரெசிப்ட் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் ரொம்ப நாளாக போடலான்னு நினச்சேன். பட் இப்போ தான் டைம் கிடச்சிது. அதிகமாக செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 60 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும் இதோட செலவு. சாஃப்டான கடையில் கிடைக்கிற கேக் மாதிரியே நம்ம தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 3 முட்டை எடுத்துக்கிறோம். ஒரு முட்டை மட்டும் நான் நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கேக்கு கொஞ்சம் எல்லோயிஷாக வரும். கிடைச்சா 3 முட்டையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். கடலெண்ணெயோ இல்லை வேறு என்ன ஐட்டம் எடுத்தோன்னா வாசம் வரும். ஸோ அதனால் நான் ஆயில் ஐட்டம் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சுகர், பொடி பண்ண சுகர் போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்தோன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சுகரனோட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். ஒரு பேக்கெட் ஈனோ பேக்கெட் கட் பண்ணி போட்டுக்கோங்க. மெடிக்கல் ஷாப், மளிகை கடை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது இதுன்னு சேர்த்து உடம்பு கெட்டது தானே. ஸோ நம்ம லெமன் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு பைனாப்பிள் எசன்ஸ் தான் பிடிக்கும். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் ஒரு பேக்கெட் போட்டுட்டு இதை ஒரு ஓட்டி எடுத்தோன்னா இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எந்த டம்ளரில் அளவு எடுத்தோமோ அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு மைதா நம்ம சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலர்னிங்களா இந்த கன்சிஸ்டன்சி வரும். நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் எம்சாண்டு, மணல் அந்த மாதிரி தான் போடுவேன். ஒரு குக்கரில் கொஞ்சம் எம்சாண்டு போட்டு ஒரு பிளேட்டை வச்சு பக்கத்து அடுப்பில் லைட்டாக சிம்மில் வச்சு விட்டுட்டு அது சூடாகிற கேப்பில் ஒரு 10-15 பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்து ஆறுனதும் அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாதாம் வேணும்னா போடலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்துக்கு நம்ம மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு வாழை இலையை கட் பண்ணி எடுத்துட்டு அது கப்பு ஃபுல்லாகவும் ஆயில் தான் வந்துட்டு போட்டுக்கிறேன். நம்ம கீ, பட்டர் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி கடையில் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணினேன், பட் அது வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஸோ கடையில் தான் அர்ஜென்ட்டுக்கு வாங்கி இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வேணான்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா புஃப்னு உப்பி வரும் கேக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பாதாம், கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி மேலே அப்படியே தூவி இப்போவே பார்க்க அழகாக இருக்குல்ல. நம்ம குக்கருக்கு இப்போ மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கர் விசில் எடுத்துகிட்டு அதை குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 30 மினிட்ஸ் விட்டால் போதும். அதிகமாக விட்டால் கரிஞ்சிரும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்குது. ஒரு குச்சி வச்சு நம்ம பார்க்கலாம், கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வேகலை அப்படின்னா இன்னொரு 5 or 10 மினிட்ஸ் விட்டால் போதும். இப்போ நம்ம மாற்றிடலாம் ஒரு பாத்திரத்துக்கு. பாருங்கள், கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாகவும் இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை நம்ம மாற்றிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம சூடாக இருக்கும் போது எடுத்தாலும் வந்துடும். ஆற வச்சும் எடுக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்துலேருந்து தனி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கேக்கை எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ அந்த வாழை இலையை எடுத்துட்டோன்னா கீழே எவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது. டூட்டி ஃப்ரூட்டி கீழே ஃபுல்லாக அப்படியே நின்றுடும். இப்போ மேலே பாதாம் கொஞ்சம் தான் இருக்கும். சென்டரில் அங்கங்கே உள்ளே போயிடும். இந்த கேக்கினோட சாஃப்ட்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது என்னடா கரிஞ்சி இருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? பக்கத்து குக்கரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட மாவு இருக்குதுன்னு இன்னொரு குட்டி பவுலில் போட்டு வச்சா அதுதான் இப்படி கரிஞ்சிருச்சு. சேம் டைம் தான், பட் கேக்கினோட அளவு கம்மின்றதுனால அது கம்மியாக தான் டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ஆனதை ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா இந்த மாதிரி தான் கரிஞ்சிரும். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய் ஃப்ரம் லக்கி இல்ஷான்.